அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய குரல் பதிவு இல்வாழ்க்கை அதிகாரம் 5 குரல் 45. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மீண்டும் சொல்கிறேன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு இல்லறத்தின் பயன்பாடு என்னவென்றால் அன்பும் அறனும் ஆகும். இந்த குறளின் சொற்பொருள் அன்பும் எல்லாரிடமும் அன்பு வைப்பதும், அறனும் எல்லா வகையிலும் அரணாகிய உதவிகள் பல செய்வதும், உடைத்தாயின் உடையவனாக இருப்பானானால் இல்வாழ்க்கை அவனது இல்லத்து வாழ்க்கையில் பண்பும் குணநலன்களாக இருந்து பயனும் பயன்களையும் பெற்று வாழ்வான். இதன் பொருள் எல்லாரிடத்திலும் உயிர்களிடத்திலும் அன்பு வைத்தும் எல்லா வகைகளிலும் அரணாகிய உதவிகள் பல செய்வதும் உடையவனாக இருப்பானானால் அவனது இல்லத்து வாழ்க்கையில் குணநலன்களாக இருந்து பல பயன்களையும் பெற்று வாழ்வான் என வள்ளுவன் மனிதனுக்கு அறிவுரையையும் கூறி வாழ்த்துதலையும் தெரிவிக்கின்றார் என்பதை நாம் இதன் மூலம் அறிய முடிகிறது. ஒரு சின்ன கதை. முன்பொரு காலத்தில் தென்னாட்டில் ஒரு சிற்றரசர் பெரிய நிலச்சுவான்தாரராக வாழ்ந்தார். அவர் இருந்த ஊரை சுற்றிலும் 18 பட்டி கிராமங்கள் இருந்தன. தன்னுடைய விவசாய நிலங்களில் பாடுபட்டோருக்கு உரிய கூலியாக மரக்கா நெல்லையும் பணமும் கொடுத்து வந்தார். உழுதவர்க்கே நிலம் சொந்தம் என்றும் சொல்லி வந்தார். இதனால் பட்டி தொட்டிகளில் உள்ளவர்கள் எல்லாரும் ராஜாவை தேடி வந்து வயல் வேலைகள் செய்தும் பயிரிட்டும் உரிய கூலிகளையும் பெற்று வாழ்ந்தனர். அவரும் வேலையாட்கள் மூலம் 18 பெட்டி கிராமங்கள் முழுவதும் அன்னதானம் செய்து வந்தார். மக்கள் செழிப்புற்று வாழ்ந்தனர். அங்கு சிதறி கிடக்கும் தானியங்களின் வகைகளை எண்ணற்ற பறவைகளும் விலங்குகளும் வந்து உண்டு வாழ்ந்தன. ஒரு நாள் தன் தாயாரான தவம் பெற்றவள் தந்தையான நச்சாடலிங்கம் அவர்கள் இறந்து போனவர்கள். அவர்களை நினைத்து ஒரு கோயிலை கட்டி வழிபாடு செய்து வந்தார். வருடம் ஒரு முறை அக்கோயிலில் திருவிழா நடக்க ஏற்பாடு செய்து பட்டி தொட்டி முழுவதும் அழைப்புதலும் கொடுத்தார். அந்த கோயிலை சுற்றிலும் பெரிய பெரிய வாயில்களோடு மண்டபங்கள் கட்டி மக்களை அங்கு தங்கச் செய்தார். தானம் தர்மங்கள் எல்லாமே நடந்தன. உழுதவர்க்கே நிலம் சொந்தம் என்று கூறி வந்த அவர் ஏராளமான நிலப்புலன்களை ஏழை மக்களுக்காக பட்டா போட்டு எழுதி கொடுத்தார். ஏழை பிள்ளைகள் கல்வி பயில நிறைய பள்ளிகளை திறந்து படிக்க வைத்தார். ஊர் மக்களையும் அவர்கள் குழந்தைகளையும் தம் மக்களாக தம் குழந்தைகளாக பாவித்த அவர் தன் வயிற்று பிள்ளைகளுக்கென்று எந்த நிலமோ சொத்தோ வைக்கவில்லை. மாறாக தம் வீட்டு பிள்ளைகளும் மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து படிக்க வேண்டும் என்று படிக்க வைத்தார். அதாவது ஒரு பழமொழி, ஊரார் வீட்டு பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளைகள் தானாக வளரும் என நினைத்த அவர் எந்த பாகுபாடும் இல்லாமல் நடந்து கொண்டார். திடீரென அவர் ஒரு நாள் இறந்து விட்டார். அவருக்கு பதில் அவர் வாரிசுகளுக்கு அரசாட்சி காண்பிக்கப்படவில்லை. அவர்கள் படித்து வெளிநாடு சென்று வாழ ஆரம்பித்தனர். வருடம் ஒரு முறை அந்த ஊருக்கு வந்து வைகாசி மாதத்தில் அந்த ராஜாவின் நினைவு நாள் அன்று திருவிழா கொண்டாட வருவார்கள். அந்த நேரத்தில் அங்கே இருந்த அந்த ராஜாவின் நினைவாக 18 பட்டி கிராமங்களும் இன்று அது பெரிய பெரிய ஊர்களாகவும் நகரங்களாகவும் மாறிவிட்டன. ஆனாலும் மறக்காமல் அவரது புகழை அந்த திருவிழா கொண்டாடுவதன் மூலம்
தங்கள் வாழ்வின் பயனாக நினைக்கின்றார்கள் அம்மக்கள். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.